கல்வியும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எதிராக போராட்டம் பண்ணேன்னு சொன்னீங்க. வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் பண்ணீங்களா, ராஜபுரம் ஸ்டேடியமா, இல்லன்னா இங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதை முன்னோக்கி ஆளும் திமுக அரசுக்கு எதிராக திக போராட்டம் செஞ்சிருக்கு சார்? இல்லைங்க, அது திக கேட்டா திக கேளுங்க. இது அடிப்படையில பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, பல்வேறு அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு. சொல்லிடுறாங்க, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறாங்க. இப்ப வேங்கை வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பல்வேறு சமூக சிக்கல்கள் இவ அனைத்திற்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளே எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகள் தான். இதை கடந்து எந்த அமைப்புகள் கடந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை அல்லது சாதிவரி மதவெறி பிரச்சனைக்கு எதிராக ஏதேனும் ஒரு சங்கிய அமைப்போ ஏதேனும் இந்துத்துவ அமைப்புகளோ கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ போராடி இருக்கிறார்களா என்றால் இதுவரை இல்லை. இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சமூக பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை, மதவெறி சாதிவெறி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக களத்தில் போராடி கொண்டிருப்பது எங்களை போன்ற ஜனநாயக பெரியாரிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள் தான். இந்த அமைப்புகள் அந்த பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுடைய வலிமைக்கு உட்பட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இதற்கான அழுத்தத்தை கொடுப்பதும் செஞ்சுட்டு வர்றோம். இப்ப சீமான் வீட்டை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு நாங்க ஏன் செல்ல வேண்டி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 20 நாட்களாக அவர் பேசிக்கிட்டது 20 நாள் ஆகும், 15 நாட்களுக்கு மேலாகிறது. ஆதாரங்கள் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டோம், ஆதாரத்தை தரல. ஆனா தொடர்ச்சியா பேசினார், தொடர்ச்சியா பத்திரிகை சந்திப்பில் பேசிக்கிட்டே இருந்தார். பல்வேறு எதிர்ப்புகளை, கண்டனங்களை தெரிவித்து வந்தோம். இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்து சீமான் விவாதத்திற்கு வர வேண்டும் என்று நேரடியாகவே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதற்கு அவர் தயாரா இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் விவாதத்துக்கு இருக்கிறோம், விரித்து தயாராக இருக்கிறேன்னு அறிவிச்சார். நாங்களும் சொல்லி இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் ஏன் விவாதத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அப்ப ஒரு அவதூறை பரப்பிடலாம், அந்த அவதூறுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், அதுக்கு ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், யாருக்கு நடக்கலாம். தந்தை பெரியாருக்கே இது நடக்குது. தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாமே ஆவணமா இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் அவதூறு செஞ்சுட்டு போறேன்னா அந்த கட்சியில பண்பு என்னவாகும்? காலையில நாளைக்கு அந்த கட்சி விமர்சிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இது போல அவதூறு பண்ணிட்டு ஆதாரம் தரம் போயிட்டே இருக்கலாமா? 8% வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் பொய் பேசலாமா? பொய் பேச முடியுமா? அப்ப 8% வாங்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பொய் பேசுறாரு அப்படின்னா அந்த செய்தி உண்மை என்றுதானே பொது வெளியில பார்க்கப்படும். அதுக்குதான் இப்ப முற்றுகையிடுறோம். ஏன் முற்றுகையிடுறோம்? விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஏன் விவாதத்துக்கு வராம சீமான் ஓடுறார்? ஏன் ஓடி ஒளியறார்? அவர் மண்டியிடாத மானன் பேசுறாரு, வீழ்ந்து விடாத வீரன் பேசுறாரு. இந்த பொய்யான தகவலுக்கு ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம், இதுவரைக்கும் தரல, இதுவரைக்கும் அதை குறித்து விளக்கம் பேசல. சரி, பொது வெளியில விவாதத்துக்கு வாங்க, கருத்து என்னன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்க இருந்த ஆதாரத்தை எடுத்தேன்னு நீங்க சொல்றீங்களா, அந்த சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். சம்பந்தமே இல்லாம தேசிய உடைமையாக்கு, நாட்டு உடைமையாக்குன்றாங்க. அந்த பெரியாரின் எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்குறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, யார் வேணா புத்தகத்தை அச்சடிக்கலாங்கிற அர்த்தமே ஒழிய படிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல. எல்லாரும் அச்சடிக்கலாம்னா அதுக்குதான் நாட்டுடைமை ஆக்குறது. படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, அந்த புத்தகங்கள் இருக்குது. தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே விடுதலை குடியரசு இதழ்களை எல்லாம் அச்சடிச்சு புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. படிக்க வேண்டியதானே, அதுல எடுத்து காமிக்க வேண்டியதானே. சம்பந்தம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறார். நாட்டுடைமை ஆக்குறதுக்கும் ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறது என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பு இருக்கு? ஐயா தோ பரமசிவன் அவர்களுடைய எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆக்குறது என்ன அர்த்தம்? எல்லாரும் அச்சடிக்கிறோம். இன்னைக்கு 20-30 பதிப்பகங்கள் அதை அச்சடிக்குது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், சிந்தனைகள் படிக்கிறதுக்கு இருக்கான இருக்குது. அப்ப சீமான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய தலைவரையே நான் இழிவுபடுத்துவேன், ஆதாரம் தர மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு இது யாருக்கு வேணா நடக்கும், எப்பேற்பட்ட சாமானியனுக்கு இது நடக்குங்கிறதுலதான் நாங்க இது கேள்வி எழுப்புறோம். ஆகவே சாமானியர்களுக்கு இது நடக்கக்கூடாது. இது பெரியாருக்கே நடக்குதுனால் பெரியார் கேள்வி வைக்கிறது யாரு இல்லைங்கிற இடம் தான் இருக்குது. அதனாலதான் இன்றைக்கு இயக்கங்கள் நாங்கள் போராட்ட காலத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு பாலியல் பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து தீர்க்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கும், காவல்துறைக்கும், ஊடகத்துறைக்கும், எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அது குறித்தான கல்வியில் இருந்து, புரிதல் இருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கும். குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கறதா காரணமே ஒழிய வேங்கவேல் பிரச்சனைக்கு சீமானதா போராட்டம் நடத்தினாரா? ஏதாவது போராட்டம் நடத்திருக்காரா? அல்லது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்திருக்கா? நானே 10 போராட்டத்துக்கு மேல வேங்கவேலுக்கா போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். நீங்களே பார்த்திருக்கிறீங்க. எத்தனை போராட்டத்தை சீமான் நடத்திருக்காரு? திமுகவுக்கு எதிராக சீமான் நடத்தின போராட்டங்கள் எத்தனை? அது சீமான் சொல்லுவாரா? சீமான் சொல்லுவாரா? அவர் நேரம் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்குது சமரசம் பண்றாருல, அவரை கேளுங்க என்ன போராட்டம் பண்ணாருன்னு.
ஆக தமிழ்நாட்டிலே சமூக பிரச்சனைகளுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அமைப்புகள் நாங்கள் தான். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நியாயத்திற்காக கோரிக்கை கொடுக்கக்கூடியவர் நாங்க தான். பாரதிய ஜனதா கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ அதற்கெல்லாம் வீதியில் இறங்கி சீமானெல்லாம் போராட்டம் நடத்தல. தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி அமைப்பின் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் எதிரொலியாக நாளை அவரது வீடு முற்றுகையிடப்படும் என்று கோவை ராமகிருஷ்ணன் மற்றும் திருமுருகன் காந்தி அளித்த பேட்டியை தற்பொழுது பார்த்தோம்.